அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்க நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாமே பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அதோடைய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த எபிசோடும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பார்த்து வீடியோ முடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு கூடவே உங்களுக்கு பிடிச்ச எமோஜி வந்து கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. சரிங்க, சம்பந்தோட கதை கூட போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல அவலாஸ்ட் சிட்டியை காமிக்க சாஸ்திரி டவர்ல வந்து இப்போ நம்ம டெல்டனாக்கு அந்த ராயல் ஸ்கிரிப்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்ல அவங்க குணமாயிறாங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்த தாயே, நீ எப்படி உயிர் பாய்ச்சினடி, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம லோஜியும் ஐதுன்னு புலம்புறான். டே கம்முனாடி, இப்போதான் குணமாயிருக்கா, அதுக்குள்ளேயே என்னடா அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, தொலை போட சொல்லிட்டு அவளை தூக்கி விசிறி அடிக்காங்க. ஹீரோவா ஏங்க குணமாக்கிட்டீங்களா, இப்போ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதானே? எந்த பிரச்சனையும் வராதுதான். பட் ஆனா நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவ இன்னமும் கொஞ்சம் குணமாகிறதுக்கான நிறைய டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவ நல்லா ரெஸ்ட் எடுக்குது, அவளுக்கு தான் நல்லது. மேபி எனக்கு தெரிஞ்ச நாளில இருந்து அவளுக்கு நல்லா குணமாயிடும் நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம ருத்ராவும் எந்த மாதிரியான எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கொடுத்தேன், உனக்கு எப்படி அது தெரியும்? காரணம் என்னன்னா இந்த இடத்துல நான் எல்லாமே படிச்சேன். அந்த மானசீட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால அவளை குணப்படுத்துற சக்தி எப்படி இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் அவளை குணப்படுத்த முடிஞ்சது. அதுக்காக தான் இந்த இடத்துல நிறைய ஜீனியஸான மேஜஸ் உருவாக்குறாங்க. எனக்கு புரியாத விஷயமே எப்படி ராயல் மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அது அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல அவங்க பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே நாட்டோடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை தற்காத்துக்காகவும் தான். பட் இருந்தாலுமே இந்த ராயல் டிமன்ஸை பத்தி நம்ம இன்னும் நாலேஜ் வளர்த்துக்கணும். ஏன்னா எப்போ இருந்தாலும் நமக்கு பின்னாடி தொல்லை அமையும் போது நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போதைக்கு என்னுடைய ரிப்போர்ட் வந்து எம்பரருக்கு சொல்லி ஆகணும். பிரின்சஸ் டெல்டினா கண்மொழிச்ச உடனே. அதனால நீங்க எல்லாருமே இன்னைக்கு நைட்டு இதே இடத்துல தங்குங்க, அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிவாங்க அப்படின்னு அவள் அதுக்கப்புறம் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஏங்க இந்த இடத்துல எல்லா விதமான மேஜஸ் இருக்காங்களான்னு உண்மையை சொல்லப்போனா அபிஷியலா இந்த இடத்துல நிறைய மேஜஸ் உருவாக்குறன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேஜிக் ரிசர்ச்சஸ் மூலியமா அவங்க அபிஷியலா தன்னுடைய ஸ்டேட்டஸை வளர்த்துக்குன்னு அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேஜஸா மாறாங்க. அதுக்காக அவங்களோட கடின உழைப்பு கூடவே அந்த படிப்பு தான் காரணம். மேஜஸ் இதே இடத்துல தங்கி வளர்றாங்களா? ஆமா, இந்த டவரை போறது வரைக்கும் மேஜஸ் நிறைய ரிசர்ச்சஸ் அவங்க கொடுக்கறது மூலியமா அவங்க அபிஷியலான ஒரு மேஜஸ் அறிவிக்கப்படுவாங்க. அதாவது அந்த மேஜஸ் யூஸ் பண்ற மேஜிக் வந்து கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கணும். அது ஓகேவா இருந்தாலும் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க இன்னமும் கத்துக்கணும். கூடவே ரிசர்ச் அப்போ அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல எந்த விதமான டேமேஜஸும் அவங்க ரிசர்ச் மூலியமா வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தா அவங்களோட சர்டிபிகேட் ரத்து செய்யப்படும். அப்படின்னா யுத்ரா உனக்கு எப்படி கொடுத்தாங்களா என்ன? ஆமா, நான் வந்து இந்த இடத்துல என்னோட ரிசர்ச் பண்ணது மூலியமா எனக்கு லைசன்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ரெட் இந்த இடத்துல நீ சர்டிபிகேட் வச்சிருந்தேன்னு வச்சு நீ ஒரு ரிசர்ச்சரா இருக்கும்போது உன்னுடைய ரிசர்ச் மூலியமா எதனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்னா இந்த இடத்துல இருக்க சாசரி டவர் மூலியமா அதை வந்து பப்ளிக்கு நம்ம அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைக்கான பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்க பாரு, எல்லாமே இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதாவது இந்த டவருடைய எல்லா மேஜஸும் யூஸ் பண்ற அந்த ரிசர்ச் எல்லாமே ஆமா டோட்டல் கண்ட்ரோலும் என்கிட்ட தான். மேஜிக் டெக்னாலஜி நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தும் போது அது மக்களுக்கு சரியான வகையில பயன்படுத்தணும்ல. அப்படி இருந்தா மட்டும்தான் உனக்கு நான் தரமான சர்டிபிகேட் கொடுத்து அமைச்சு வைக்க முடியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீ மேனிபுலேட் பண்றதா சொல்லணும். எல்லாத்தையும் மூக்குள்ள போட்டுக்கின்னு ஊரெல்லாம் ஏமாத்த கூடாது. ஏமாத்தி எங்களுடைய அப்பாவை இந்த இடத்துல விட்டு நவுத்திட்டு தானே. யார் சொன்னா உங்க அப்பா வந்து உதவாக்கரையா இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் கொண்டு மேஜிக்கை உருவாக்கி மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால சில பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால கண்ட்ரியை விட்டு அவரை தூக்கிட்டு என்ன போட்டாங்க. ராயல் ஸ்கிரிப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொறுத்த வரைக்கும் உன்னுடைய அப்பா ஒரு ஓல்டு மேன். அந்த வயசான ஆளுக்கு புத்தி கேட்டு போயிட்டு தேவையில்லாதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் பேரை அவனை கெடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் கண்டுபிடிக்கிற எல்லாமே லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அதனால லோ லெவல் மேஜஸால மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும். இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்தது. மக்களுக்கும் தேவையில்லாம தொந்தரவா இருந்ததுனால தான் அவனை மாத்திட்டாங்க. இப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா இல்ல உங்க அப்பா கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட்ஸ் தப்பா? யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. நீங்க தான் எங்க அப்பாவை ஏமாத்திட்டீங்க சொல்ல. முட்டாள், வருஷ கணக்கில் ஒவ்வொரு வருஷமும் உங்க அப்பா கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகி வந்தது தெரியுமா? அதெல்லாம் சீர் செஞ்சது நாங்க தான் இந்த இடத்துல. அதனால நீ தான் எங்களுக்கு நன்றி சொல்லணும். குவாலிட்டின்றது இந்த இடத்துல முக்கியம். அப்பதான் மக்கள் உங்களை விரும்புவாங்க. எந்த ஒரு வழியும் இல்லாம கடைசி என்கிட்ட இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் உங்க அப்பாவை இந்த இடத்த விட்டு நகுத்துனேன். இதனாலதான் ஏன் எனக்கு இந்த மொத்த கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியுமா? அதனால தேவையில்லாம நீயும் சரி உங்க அப்பாவும் சரி இந்த விஷயத்துல இந்த இடத்துல எந்த விதமான தடையிடும் இருக்கக்கூடாது. ஒழுங்கா வந்தீங்களா உங்க வேலை என்னவோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்க வழியில குறுக்கிறத. அப்புறம் நீ அதர்வால்ட சேர்ந்து வந்தானே, நீ விருப்பப்பட்டினா இதே இடத்துல என் கூட ஒரு மினிஸ்டரா வேலை பார்க்கலாம். நான் உனக்கு அதை ஹெல்ப் பண்றேன். என்ன சொல்ற நீ? எதை கேட்டு அவளும் ரெட்டு வேணாம் சொல்லிடா. உண்மை என்னன்னா யுத்ராவோட ட்ரீம் வந்து ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் அச்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டம். அவன் இந்த இடத்துல நிறைய முட்டாள்தனமான ட்ரீம் வளர்த்துக்கணும். என்னையும் கஷ்டப்படுத்துன்னு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ வந்து திடீர்னு அவளுக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்க. ஆமா, இவனுக்கு என்னாச்சு? எதுக்காக என்ன பார்த்து இப்படி சொல்றான்? இவன் தான் அன்னைக்கு என்ன பார்த்து நீ நினைக்கிறதுல ரொம்ப கிரேட்டான ட்ரீம், நான் உனக்கு துணையா இருந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவன் எப்படி இப்போ இந்த மாதிரி இதுக்கு ஒத்துக்கிறான்? என்னால நம்ப முடியல. அப்பனா என்ன ஏமாத்திட்டான், நான் நம்பினவனே என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் உண்மை கிடையாது. என்னன்னா நான் சும்மா சொன்னடி, நீ கொடுத்த ஆஃபர்லாம் ஏத்துக்க மாட்டேன் ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த
இடத்துல யுத்ரா ஓடுறா. அதுக்கப்புறம் தன்னுடைய தொடப்பத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து பறக்கிறான். யுத்ரா என்னடி ஆச்சு இந்த இடத்துல ஓடுற தொட்டு ஹீரோ பார்க்க போகும்போதே மனசுக்குள்ள யோசிக்கிறா யுத்ராவும். அவ இந்த டவர்ல வந்து மேஜிக் கத்துக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய லைசன்ஸ் வாங்கறதுக்குள்ள பார்த்தா நிறைய பேர் இவ்வளவு கேள்வி பண்ணி பேசிருக்காங்க. நீ வேணா எனக்கு அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துரு. ராயல் கிரிப்டர் ஆன பிறகு நான் என்னால முடிஞ்சளவுக்கு உதவி பண்றேன். நீ எனக்கு அசிஸ்டண்டா சேர்ந்தா நானும் உனக்கு உதவி பண்றேன். இதை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸோட ஹாப்பி தான் முக்கியம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எளிமையா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பட் நான் அதுக்கேற்ற ஆள் வந்து நீ இருப்பியன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்க அப்பா அந்த மாதிரி தான் உன்னை நீ மாத்திக்கணும் மட்டும் இந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த மைண்ட் செட்லயே அப்படியே போயிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோவும் ஏ யுத்ரா நில்றி, என்ன ஃபாலோ பண்ணி வராதரா, ஏன்டா என்ன துரத்தின்னு வர, ஏன்டி இப்படி பேசுற, என்னோட மனசுல உனக்கு புரியாதுடா, எல்லாரும் என்ன ஏமாத்துவாங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு போது நீ வந்து ஆனா பட் இப்போ நீ என்னை பத்தி இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட, அதனால உன்னோட உதவி எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஃபீடா போக ஆனா ஹீரோ விடாம நில்றி இன்னாடி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள வீராங்க. அதுக்கப்புறம் அவளை கேட்கறான் நீயும் என்ன வெறுத்துட்டல, ஆனா இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கலடா, என்னடி பேசிட்டு இருக்க, நான் என்னடி பேசுறேன் சரியா, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னா அதே தான் எப்பயும் சொல்றேன், உனக்கு என்ன விதமான ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன், அது மட்டும் தான் என்னுடைய கனவா இந்த இடத்துல இதுக்கப்புறம் இருக்க போகுது, அதனால அதுல இருந்து நான் எப்பவும் மாற மாட்டேன், நீ என்னடா லூசு மாதிரி அந்த இடத்துல அறவரையா கேட்டுட்டு இந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கேன், ஆனா இருந்தாலுமே நீ பேசுறது எவ்வளவு திரும்ப எனக்கு மனசுக்கு வலிச்சுதான் வலிக்கிட்டோம் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான், இதுக்கெல்லாமா சீரியஸ் ஆகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல காட்டுக்குள்ள முயல்லாம் பாக்குது. சிங்கிள் பர்சனா உன்னால இந்த இடத்துல எதுவுமே சாதிக்க முடியல, கவலைப்படாத, நான் தான் சொன்னல நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், இதை மட்டும் நீ மறக்காத அப்படின்னு அவனை நம்பிக்கை கொடுக்க ஏன் தேவையில்லாம அழுகுற ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல கிளம்ப. இப்போதைக்கு அவங்களுடைய கோலா இருக்குது எனக்கு தெரிஞ்சுப்பா டெக்னாலஜி மூலியமா மேஜிக்கை கொண்டு அவங்க வந்து மக்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மட்டும் தான் நீ நினைச்ச கனவு அடைய முடியும். குட் எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்ல போனா அந்த ராயல் ஸ்கிரிப்ட் இருந்தால ஷஹாஷா அவதான் நான் சொன்னது அதுல இருந்து அவ கணிச்சான். என்னோட வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உதவுறதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாமே நிறைய விதத்துல பயன்படுத்தும் போது மக்கள் அதை வரவேற்பாங்க தானே, ஈவன் அது டேஞ்சரா இருந்தாலுமே வேற ஒரு விஷயத்துல அது யூஸ் ஆகுதான் போகுது, ஆனா அதுக்கான விதிமுறைகள் நிறைய கொண்டு அதை யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்தா உங்களுடைய சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகாது அந்த இடத்துல, என்ன மாதிரியான உலகமா எனக்கு புரியல, ஆனா என்ன இருந்தாலும் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படிலாம் பண்ணாம மக்களுக்கு கரெக்டா இருக்கிறது கரெக்டா இருந்தபடியே கொடுத்தா சரியா போகும் தான் எனக்கு தோணுது, நீ ரொம்ப யோசிக்கிறது இதெல்லாம் நல்லாவே தெரியுது, லோ குவாலிட்டியில செய்ய போற எந்த ஒரு மேஜிக்கா இருந்தாலுமே அந்த டெக்னாலஜி எல்லாம் மக்களுக்கு ரொம்பவும் சேஃபா இருக்காது, அதனால நம்ம குவாலிட்டியா செய்யணும், அதனால நான் விட முயற்சிட்டு இன்னமும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே கத்துப்பேன், அதுக்காக இந்த இடத்துல மேஜர்ஸா இருந்து டீச்சர்ஸ்க்கு நிறைய சொல்லி தராங்க, அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற வகையில நம்மளோட கத்துக்கினா மட்டும் தான் எல்லாமே வேலைக்கு ஆகும். அப்புறம் அவங்க கேட்டுக்கிட்டு போக என்னவா நீ பேசுறத பார்த்தா அந்த சுஹாசாவை பத்தி தான் பேசுற போல, நான் அவளை பத்தில பேசுறேன், அவளா எனக்கு ஒரு டீச்சர் கிடையாதுடா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பா தான் ராயல் ஸ்கிரிப்டர், அவர் தான் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இது வரைக்குமே, அதனால அதோடைய பொசிஷன் நான் அடையாம விட மாட்டேன், இப்ப எப்படியும் அதை எடுத்துடா, சரி உன்னுடைய எனிமையாரா இருந்தாலுமே சரி நான் உனக்கு ஆதரவு தருவேன், அதனால எந்த விதத்திலயும் நீ எப்பவுமே என்ன நம்பிக்கையை இழக்காம எதிர்பாரு போதும், இப்பதான் நீ பழைய மாதிரி வந்திருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற கூட இருந்து அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மிங்கலானே போதும், இதெல்லாமே கேட்டுட்டு ஒரு பக்கம் அவ ஷாக் ஆயிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு அவகிட்ட கை கொடுக்க, அதுக்கப்புறம் தலைமை தும்புறதுல அவளை எழுத்து பிடிக்க ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி தான் உண்மையிலே இதனாலதான் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனை சொல்ல. அதுக்கப்புறம் அவனை குளிக்கும் போது நான் எதிர்பார்க்கவே இல்லை, 2 கூட மீட்டிங் போட்டு பேசியிருந்ததுல என்னுடைய மனம் ஃபுல்லாவே மென்டலா அப்படியே ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு, ஏன் அதனால இப்படி ஆகுது அவங்ககிட்ட பேசல, எப்படி எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னே புரியல, அவ்வளவு எனக்கு முடியுமா அவனை இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தும் போது அதிகப்படியான மேஜிக் மானஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம தேவையான விஷயங்களை இது மூலியமா நம்ம விசேஷம் கேட்கும்போது அது நமக்கு கிடைக்குது, பல விதமான விஷயங்களுக்காகவே இதை பயன்படுத்துறோம், எப்படிதான் இது நடக்குதுன்னு தெரியல, பட் இருந்தாலுமே இது வரைக்கும் நான் 2 கூட இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கல, பட் இருந்தாலுமே இப்போ பண்ணணும்ன்றது எனக்கு தோணுது, 2 என்னடா உன்னை பத்தி அதிகமாகவே நினைக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டே இருக்கும்போது கிறிஸ்டலை பிடிக்க கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிச்சு தலைவன் மேல இருந்து கீழே இவன் மேல வரவே மோசமான டைம்டா 2 பேரும் அதிர்ச்சி உள்ள வராங்க பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த இடத்துல கீழே இறங்கி போலான்னு பார்க்க டவல் தரக்கி தலைமால அடி கொடுத்து கீழே வீரான், 2 நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் பார்க்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க, ஹீரோவோ லோஜியை பார்க்க வந்திருப்பான், ஏய் தேவலாம ஏன்டா என்ன வந்து பயமுறுத்திட்டு இல்லைனா நேற்றுக்கு உன்னை கொண்டு இருப்பேன் தெரியுமா, நார்மலாக என்ட்ரன்ஸ் கதவு இருக்கு அது வரையே வளர்த்துக்கணும் உனக்கு, இப்போ என்னடா பண்ற ஒன்னுலடா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்கு நன்றி சொல்லி ஆகணும், அதெல்லாம் சும்மா தான் எதுக்கு இங்க வந்து புலம்பிட்டு இருக்க, இருந்தாலுமே நீ என்ன காப்பாற்றது சும்மா விஷயம்ன்ற அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நீ எனக்கு காப்பாற்றலாம் அவ்வளவுதான் என் நிலைமை, அது மட்டும் இல்லாம திரும்ப அதே வரையான நிலைமை எனக்கு நடக்கக்கூடாது நான் வேண்டேன் அப்படின்னு லோஜியோட வாய்ஸ்ல அவ பேச, என்னடா உன்னோட வயசுக்கு என்னாச்சு சும்மாடா நான் காமெடிக்காக உன்ன மாதிரி பேசினேன் அது கூட தப்பாடா மெமரிட்டா இதெல்லாம் என்ன விட்டு போடா, பட் என்ன இருந்தாலுமே நீ ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயம் சொன்னல விண்வெளி, அதை வந்து என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி இது வரைக்கும் சொன்ன முன்னோர்கள் எல்லாருமே அது ஒரு ஹெவன்ன்ற விஷயம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ்லாம் வாழ்வாங்களாம், நிறைய அமைதியான சூப்பரா எல்லாமே நல்லாதாவே நடக்கிற இடம்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் நீ அன்னைக்கு காமிச்சது வந்து என்னோட நம்பிக்கையை போயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரொம்ப பொய்யானது எனக்கு ஆயிடுச்சு, ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட அங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப கருப்பா தூரத்துல எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது, நான் மட்டும் கிடையாது என்ன போல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கூட அதே மாதிரி தான் ஷாக்ல இருந்தாங்க, இதனால நான் என்னடா பண்ணிட்டோம், ஓ அப்படியா அப்பனா நீ ஃபர்ஸ்ட் டைம் அந்த வானத்தை போய் பார்த்துருக்கேன், எங்க ஊர்ல அதெல்லாம் விண்வெளி தான் சொல்லுவோம், நீங்க தானே இந்த ஏஞ்சல்ஸ் எவன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆமா நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இவனுக்கும் பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா ஹீரோ ஜொலிக்க ஆரம்பிக்கிறான், அடடா என்னடாச்சு கசனால இருந்து இவ்வளவு பெரிய எனர்ஜி நான் வெளிப்படுத்த பார்த்ததே இல்லை, எமர்ஜென்சியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன், அடுத்த விஷயம் தலை வந்ததுல மறைஞ்சுதான் இப்போ பாத்ரூம் வந்திருப்பான், என்னடா ஆச்சு இவனுக்கு, அப்புறம் உங்க கதற சவுண்ட் மட்டும் தான், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான், இதுதான் கசனோடைய எமர்ஜென்சி சிக்னல், அது எமர்ஜென்சி, ஆமா நிஜ உலகத்துல இவனுக்கும் அதே மாதிரி தான் ஒரு எமர்ஜென்சி
திடீர்னு எந்த ஒரு இடத்துல மாஞ்சஸ் வந்தாலுமே இவங்களுக்கு அலர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சிக்னல்ஸோட இவங்க எல்லாருமே அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்றது மட்டும் இல்லாம அது கூடவே டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆயிடுவாங்க. அப்படிதான் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ரேஞ்சர்ஸுமே அந்த மாதிரி சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பூமியில அதுவும் இந்த சம்பவம் நடக்குது. எல்லாமே சரிதான், இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி எனக்கு இந்த மாதிரி சிக்னல் கொடுத்து நான் எப்படி வந்தேன்றது எனக்கு புரியல. அவரும் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். சாரிடா என்ன மன்னிச்சிடு, நான் தான் இந்த கிறிஸ்டலை வச்சு நினைச்சுனே தானா உன்னை, அப்புறம் பார்த்தா எமர்ஜென்சி கோட்டு தான் நீ வந்திருக்க போல. அப்படின்னா என்னுடைய கசனோட எமர்ஜென்சி சிக்னல்ஸுக்கும் உன்னுடைய அந்த கிறிஸ்டலுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு போல. ஏன்னா அதுக்காக நிறைய பவர் ஆஃப் பவுன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பவுன்ஸ் கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே ஒன்னாக ரியாக்ட் ஆகும் போது தான் நாங்கள் ப்ரெசென்ட் டைம்ல எந்த இடத்துல சம்பவம் நடந்தாலுமே அந்த இடத்துக்கு நாங்கள் ஓடி போயிட்டு அந்த எனிமிஸ் அட்டாக் பண்ணி தடுப்போம். அதை உருவாக்கணும் அந்த மாதிரி உருவாக்குறேன்னு சொல்ல உருவாக்கணும் பயங்கரமா குதிக்கிறான் அந்த இடத்துல. என்னடா இது பெரிய எக்ஸ்பிளனேஷனா? அப்பனா உன்னுடைய வெப்பன்ஸ் சூட் எல்லாமே இந்த பவுண்ட் ஆஃப் எனர்ஜில இருந்து தான் வெளிப்படுதான் அப்படின்னு அவளை கேட்டுட்டு ஹீரோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்படின்னா ஒருவேளை நீ இப்படிலாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பவுண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு இன்னமும் அதிகப்படியான சக்தியை கொடுக்க முடியுமா? இப்போ எப்படி நான் கூப்பிட்டு பேர்ல அந்த கிறிஸ்டல் மூலியமா இந்த இடத்துக்கு வந்து அதே மாதிரி உன்னோட உலகத்துக்கு ரிட்டர்ன் போக முடியும் நம்பிக்கை இருக்கா? மேபி நீ சொல்ற மாதிரி நடக்கலாம். பட் ஆனா உலகங்கள் என்பது ஒவ்வொரு டிமென்ஷன்ல மாறும்ல. அப்பனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க, அந்த உலகத்துக்கும் எங்க உலகத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலியமா தான் நீ இந்த இடத்துக்கு சமன் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரே விதமான எனர்ஜிஸ் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப உனக்கு கண்டிப்பா அதே லெவலுக்கான பவர்ஸோட உன்னோட உலகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் போட்டுறா. கவலைப்படாதரா, எனக்கு அந்த பவுண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி அதிகப்படுறது நல்லாவே தெரியும். இது பண்றதுனால கூடிய சேர்மே உன்னோட உலகத்தை நீ போவ. அதுக்கான இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட போக, ஏய் என்னடி பண்ற, சம்பவம் தான் வேற எதுவும் கிடையாது, இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் முடிச்சு போனான்னு சொல்லிட்டு பண்ண, ஏய் வேணாப்பா அப்படின்னு சொல்லவோ சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எல்லாரையும் அரசரை பார்க்கறதுக்காக கூட்டு வச்சிருக்காங்க. டெல்டினாவை குணமாயிட்டு வந்திருக்கான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மிகப்பெரிய சம்பவம் நடந்ததுனால ரெண்டு பேரும் ரொம்பவும் வெக்கத்துல திரும்பிக்கிறாங்க. லாஸ்ட் நைட் பயங்கரமான சம்பவம் நடந்தது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றதை பார்த்துட்டு எல்லாம் டெல்டினாவோ ஆஹா சம்பவம் நடந்துச்சு போலியா, என்னப்பா ரெண்டு பேருக்கும் கூத்தா, லாஸ்ட் நைட்ல ரெண்டு பேரும் மெரிஜாட்டிங்க போலியா, அப்படிலாம் கிடையாது டெல்டினா பிரின்சஸ், நீங்க இந்த சின்ன பொண்ணு இந்த போல பேசக்கூடாது, அடடா பரவாயில்ல வேற லெவல், எப்பப்பா கல்யாணம்லாம் அப்படி அவங்க பேச இது கூத்து நடக்குதுலாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ராயல் கிரிக்கெட்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்டினா கூட போயிட்டு அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க, அப்புறம் நல்ல வேலையா நீ பத்திரமா திரும்ப வந்து டெல்டினா, சரி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மானசிக்ஸை பத்தின எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே இன்னும் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்றதா அவங்க கிட்ட கேட்க அவங்க அப்பாவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி ஓகே நீ பண்ணு, நீ கடைசியை கேட்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணி நல்லா இருக்கும், ரொம்ப நன்றி பண்ண அவங்க சொல்ல, என்ன மனுஷன் ரொம்ப நல்லவனா இருக்கானே சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, ஆமாண்டா ரொம்ப நல்ல மனுஷன், இவர் மட்டும் தான் கூட இருக்கணும்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு உத்ராவன் சொல்ல, அப்புறம் கூட இருக்கிற ஆளும் எஸ்க பஸ்ஸா பேச ஆரம்பிக்கிறான். சரி இதுல கொஞ்சம் எனக்கு சந்தேகமா இருக்கு, என்ன ட்ரையல் நீ எப்படி சொல்ற, இதுவும் சேம் ரிப்போர்ட்ஸ் தானே, நீ பாத்தியல்ல அந்த ரிப்போர்ட்டை, ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த டீமன் கிங் தான் இந்த உலகத்துல நிறைய மானோசைட்ஸை வந்து வெளிப்படுத்தி மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் வகையில பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க கிங், எப்படி இருந்தாலுமே திரும்ப அவ வந்தானா அவளை தோக்கடிக்கிறது நம்மள தான் இருப்போம். லக்கிலி இப்போதான் அந்த ஓலிஸோட ஒரு ஹீரோ வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்தை பார்த்தது வரைக்குமே அந்த சீட்ஸை பயன்படுத்தி டம்மி ஹியூமன்ஸ் ஃபெடரேஷன் உருவாக்கி நிறைய வெசல் ஸ்டேட்டை உருவாக்கி கூடவே மக்களுக்கு இந்த உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம கடைசியில இந்த டீமன் ரூலர் தான் எல்லாத்தையுமே ஆளுவாங்களாம். அது கூட இருந்து நம்ம தடுக்கணும். ஆனா டெல்டினாவும் எல்டர் பிரதர் ஒரு நிமிஷம், ஆனா ஆல்ரெடி நாங்க டீமன் ராயல பார்த்திருக்கோம், ஏன்னா அவனால இந்த பவர் ஆஃப் மேனா சீட்ஸ் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ண முடியுது, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்மளுடைய மிலிட்டரி எடுத்துன்னு போயிட்டு மொத்தமா அவங்களை அழிக்கிறதுன்றது. அது கண்டிப்பா முடியாதா என்ன சாகுசா நீ சொல்ல? இல்லையே கண்டிப்பா அது முடியும், என்னுடைய சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா என்னால அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்ப புரிஞ்சுதா, ராயல் ஸ்கெப்டரோட உதவி மூலமா நம்மளால எந்த ஒரு வகையிலையும் ஈஸியா அந்த வேலையை முடிக்க முடியும். அதோட அவங்க அப்பாவும் சரி ஓகே இந்த வகையில நம்ம முயற்சி பண்ணுவோம், இதோட விளைவா சாஹா அண்ட் ராயல் இவங்க எல்லாருமே அந்த மான சீட்ஸ் டீல் பண்ற விஷயத்துல ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற மொத்த சீட்ஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க, கூடவே இந்த விஷயத்துல இருந்து டெல்டினா விலகட்டும் அப்படின்னு அவன் கிளம்பின பிறகு சரி அப்பதான் சொல்லிட்டாரு, நீ ஒரு வகையில உன்னுடைய வேலையை பாரு, நான் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலி நீ ஒரு பொண்ணா போதிட்டேன், என்ன பண்றது, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா எல்டர் பிரதர். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், நீ என்னதான் முயற்சி பண்ணாலுமே ஆல்டியோவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது உன்னால அப்படின்னு அவனு சொல்லி இதை கேட்டுட்டு அவங்களும் சோகத்துல கட்டு போயிட்டு, வாய்ப்பில்ல நான் எப்பவுமே என்னோட பிரதரை ரெப்ளிகேட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களும் வெளியே வர நம்ம ராயல் ஸ்கிரிப்டரை பார்க்கறதுக்காக யுத்ராவும் போயிட்டு, ஏன்டி இந்த மாதிரி பண்ண, நாங்களே ஒழுங்கா எங்களுடைய வேலையை பார்த்துட்டு போல, நீ இதுல மூக்கு நடிச்சு நிறைய தப்பான வேலை பண்ண பாக்குறேன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா, என்னோட மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் என்னாலையும் அந்த மாதிரிலாம் கட்டுப்படுத்த முடியும், அதனால நீ இந்த விஷயத்தை தலையிடாத, என்ன கெட்டவளாவே பார்த்துட்டு இருக்க, நானும் நல்லவதான் சரியா, என்னால முடிஞ்சளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள பண்ணணும் தான் பாக்குறேன், இருந்தாலுமே நான் கூட எதிர்பார்க்கல உனக்குன்னு நல்ல சைட்ல இருக்குமான்னு, கவலைப்படாத, என்ன இருந்தாலுமே நானும் உனக்கு உதவி தான் பண்ணலாம்னு விரும்புறேன், அதனால தேவையில்லாம என்னை பார்த்து கேள்வி கேட்டது நிறுத்து. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சமாதானமா முடிஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே கும்பலா கிளம்பி பாலைவனத்துக்கு நடுவுல காஞ்ச வெயில்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்த லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்க நம்புறேன். முடிஞ்சளவுக்கு பாக்குறவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.